அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மாசாவிலே நின்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு தாகம், ஏதோ ஒரு எதிர்காலத்தை குறித்த தாகம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த தாகம், உங்க கணவனுடைய ரட்சிப்பை குறித்த தாகம், உங்க குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மாற்றத்தை குறித்த ஒரு தாகம். அந்த தாகம் ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்கள் தர்க்கத்தை நிறுத்திவிட்டு தாகத்தை தீர்க்கிற ஒரு தெய்வம், தாகம் தீர்க்கிற ஒரு கண்மலை உங்களுக்கு முன்னே செல்லுகிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. முன் செல்லுகிற ஒரு தாகம் தீர்க்கிற ஜீவ நதி உன் கூட இருக்குது. தர்க்கம் பண்ணாத, தாகத்தை திரைத்து நீ தர்க்கம் பண்ணாத. உன் குடும்ப ரட்சிப்பை குறித்து தர்க்கம் என்ன தாகம் இருக்கும்? எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு குடும்பமா போகும்போது என் வீட்டுக்கார் மட்டும் இப்படி இருக்கிறாரு ஆண்டவரே, நீ எத்தனை வாட்டி தாகத்தோடு நீ அழுதிருக்கிறார். என் கர்த்தர் சொல்லுகிற உன் தாகம் தீர்க்கிற ஒரு தெய்வம் உனக்கு முன்னே அவர் போகிறார். நீ தர்க்கம் பண்ணலாம், அந்த தாகம் தீர்க்கப்படாது. தர்க்கம் பண்ணாத, தர்க்கமே பண்ணாத. தர்க்கம் பண்ணனா என்ன ஆகும் தெரியுமா? சரியான திறந்த வாசல் பிசாசு. சில நேரத்துல உங்க மனசு உங்க தாகத்தை புரிஞ்சு கொள்ளாம கூட மிகவும் கொடுமையாய் இயேசுவின் தாகத்தை ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு அந்த நடுவானிலே குத்தப்பட்டவராய், தலையில் கிரீடம் உள் கிரீடம் சிதைக்கப்பட்டவராய், எத்தனையோ அடிகளினால் சரீரம் கிழிக்கப்பட்டவராய் தொங்கி அவர் தாகம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கும் அந்த தாகத்தை தீர்க்க முடியவில்லை. அதற்கு பதிலாக அவருக்கு காடிகளை, கசப்பு நிறைந்த காடிகளை குடித்து கொடுத்தார்கள். சில நேரத்தில் உங்கள் தாகம் தெரியாமல் சிலர் காடிகளை தான் உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் தர்க்கம் பண்ணாதீர்கள்.